உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல்களுக்கு அடியின் ரசிகப்பிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ ஐப்பசி மாதம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது வரப்போறது கார்த்திகை மாதம். தமிழ் மாதங்கள்ல 8வது மாதம் அப்படின்னு சொல்றோம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லணும். கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து அப்படின்னு ஐப்ப பக்தர்கள் எல்லாரும் மாலை போட்டு மலைக்கு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான மாதம் கார்த்திகை மாதம். சிவனுக்கும் உரியது, அவரோட பிள்ளையான முருகனுக்கும் உரியது. கார்த்திகை மாசத்துல 4 சோமவாரம் சொல்றது. சோமவாரம்ங்கிறது திங்கக்கிழமை. 4 திங்கக்கிழமைகளுமே சிவனுக்கு ரொம்பவே பிரித்தமானது. இதுல கோவில் எல்லாம் ரொம்ப 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 பிரபல்யமா என்ன நடக்கும்னா சங்காபிஷேகம் நடக்கும். அந்த சங்காபிஷேகம் நம்ம பாக்குறதையே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கார்த்திகை தீபமும் இந்த மாசத்துல தான் வரப்போகுது. அதை தவிர முருகனுக்கு ரொம்பவே உகந்தமான மாதம். ஏன்னா அவர் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால முருகனுக்கும் உரியது, சிவனுக்கும் உரியது. அதனால இந்த மாதத்தை நம்ம முதல் நாள்லேருந்தே கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்தே வீட்டு வாசல்ல விளக்கேத்தி அமோகமா வரவேற்போம், அமோகமா கொண்டாடுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரசிகப்பிரியா லலிதா.